புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய திருப்பமாக புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு தடுப்பூசியை உருவாக்கியுள்ளனர். இது டியூமர் எனப்படும் புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த வேக்சின் குறித்த ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிந்தால் நிச்சயம் அது புற்றுநோய் சிகிச்சையில் கேம் சேஞ்சராக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உலகில் மிகவும் கொடூரமான நோய்களில் ஒன்றாக கேன்சர் கருதப்படுகிறது. கேன்சர் காரணமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேரை இழந்து வருகிறோம். கேன்சருக்கு கதிர்வீச்சு உள்ளிட்ட சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட அதில் இருந்து முழுமையாக குணமடைவது எல்லாம் சாதாரண காரியம் இல்லை. கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிக்கவே உலகமெங்கும் பல ஆய்வுகள் நடந்து வருகிறது. இதற்கிடையே புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இதற்காக ஒரு தடுப்பூசியை உருவாக்கியுள்ளனர். இந்த தடுப்பூசியை நோய் எதிர்ப்பு செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் எனப்படும் நிலையான நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளுடன் இணைந்து பயன்படுத்தும் போது அது எலிகளிடையே புற்றுநோயை எதிர்த்து போராட கணிசமாக உதவியிருக்கிறது. இந்த தடுப்பூசி குறிப்பிட்ட டியூமர் புரதங்களை குறிவைக்கவில்லை. அதற்கு பதிலாக இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு வைரஸை எதிர்த்து போராடுவது போல் செயல்படுத்துகிறது. டியூமர்களுக்கு PD-L1 எனப்படும் புரதத்தின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இதை அடைய முடிகிறது. இது சிகிச்சைக்கு அதிக பதிலளிக்க கூடியதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்.